மகனுக்காக மீண்டும் இணைந்த தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா. வாழ்த்து சொன்ன ரஜினி. நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யாவின் முதல் மகனான யாத்ராவின் பள்ளி பட்டமளிப்பு விழாவில் இருவரும் ஒன்றாக கலந்து கொண்டுள்ளனர். இந்த புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமாவில் பிரபலமான ஜோடிகளான தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருந்து வந்தனர். ரஜினியின் மகளான ஐஸ்வர்யாவை திருமணம் செய்த பிறகு தனுஷின் மார்க்கெட் பல மடங்கு உயர்ந்தது. இவர்களுக்கு யாத்ரா மற்றும் லிங்கா ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். ஆனால் இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ முடிவு செய்ததாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்தனர். இது கோலிவுட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் பிரிந்தாலும் அவ்வப்போது தனது மகன்களுடன் இருக்கும் புகைப்படத்தை மாறி மாறி வெளியிட்டு வந்தனர். தனுஷின் படவிழாவில் அவர் தனது மகன்களுடன் பங்கேற்று வருகிறார். அதேபோல ஐஸ்வர்யா பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டால் தனது மகன்களுடன் இருக்கும் புகைப்படங்களை வெளியிடுகிறார். இந்த நிலையில் தற்போது இருவரும் ஒன்றாக இணைந்து தனது மகனின் பள்ளி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தையும் தற்போது வெளியிட்டுள்ளனர். தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது மகன் மற்றும் முன்னாள் மனைவியுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார் தனுஷ். அதில் ப்ரவுட் பேரண்ட்ஸ் #யாத்ரா என்று பதிவிட்டுள்ளார். நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் கடந்த 2022ஆம் ஆண்டு பிரிவதாக அறிவித்தனர். நாங்கள் 18 வருடங்களாக நண்பர்களாக, காதல் ஜோடியாக, பெற்றோர்களாக, ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்துள்ளோம். இந்த பயணத்தில் எங்களுக்குள் அதிகமான புரிதல் மற்றும் விட்டுக் கொடுக்கும் பண்பு இருந்தது. ஆனால் இன்று எங்களின் பயணம் தனித்தனியாக செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளோம். ஐஸ்வர்யாவும் நானும் தனித்தனியாக வாழ முடிவு செய்துள்ளோம். எங்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு இது உதவும். எனவே எங்களது முடிவுக்கு மரியாதை கொடுத்து தனி உரிமை பாதுகாக்கவும் என்று நடிகர் தனுஷ் பிரிவின் போது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இருவருக்கும் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் விவாகரத்து வழங்கப்பட்டது. இவர்களுக்கு 2004ஆம் ஆண்டு சென்னையில் மிக பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது. பல முக்கிய பிரபலங்களும் அரசியல்வாதிகளும் இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இருவரும் பிரிவதாக அறிவித்த பின்பு வேறு ஒரு நபரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. தற்போது நடிகர் ரஜினிகாந்த் தனது பேரனை வாழ்த்தி பதிவிட்டுள்ளார். First milestone crossed my lovable grandson. Congratulations யாத்ரா கண்ணா என்று பதிவிட்டுள்ளார். தனுஷ் நடிப்பில் சேகர் கமுலா இயக்கத்தில் உருவாகியுள்ள குபேரா படம் இந்த மாதம் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்த படத்தில் நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். மேலும் தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை படமும் விரைவில் வெளியாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஒரு பாலிவுட் படத்திலும் தனுஷ் நடித்து வருகிறார். மேலும் சமீபத்தில் வெளியான ஒரு அறிவிப்பில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பயோபிக்கில் தனுஷ் நடிக்க உள்ளார்.